Hello மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாரியோ vlogs. இன்னைக்கு நம்ம மாமா வித் பேபி மாவோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கான கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் சிட் சாட் வீடியோ மாதிரி தான் இது. நான் கிளம்பிட்டு என்னோட டென்ஷன்ஸ் புலம்பல்ஸ்லாம் இதில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வாரம் தான் ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்னு சொல்லிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். இந்த டைம் இந்த வாரம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சரி போட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு வேலை இருக்குன்னு வீட்டில் சொல்லியாச்சு. அதுக்கு போட்டு கரெக்ட் டைம் வரணும்ல. அங்கே ஃபங்க்ஷன் 10லேருந்து 11:30 மணி வரைக்கும் சொன்னாங்க. சரி வீடு கூட்டணும் எப்போ வேணாலும் போட்டோம் தான். அதுக்கு நீ அவ்வளோ நேரம், இங்கேயே 12 மணி ஆயிடுச்சு. சரி போனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்சம் பேசிட்டு வரலான்னு தான் போகிறது. அங்கே யாருமே இருக்கவே மாட்டாங்க போல நான் போகிற டைம். நான் என்ன அடிக்கடி போயிட்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸோட நைட் ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும்? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல எனக்கு எங்கன்னா போறப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு அதுதான் ஒரு ஹாப்பினஸ். அதுவும் பார்க்க முடியாம போயிடும் போல. பாத்ரூம் வர போயிட்டான். அப்படியே தனியா எல்லாத்தையும் காலேருந்து இவனுக்கு எழுப்பி ப்ரஷ் பண்ணிட்டான். நான் கிளம்பலன்னா பரவாயில்ல. ஒரு பக்கம் நானும் கிளம்பிட்டு அவனையும் வந்து கவனிச்சிட்டு போய் பாத்ரூம் வர போயிட்டான். என்னோடவே போயிட்டு பாத்ரூம் கழுவி இப்போ மறுபடியும் கூட்டு தான் அவனுக்கு மறுபடியும் பேம்பஸ் போட்டு அவனுக்கு ட்ரெஸ்லாம் போடணும். வர கூட ஆள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டக்குன்ட்டு நானும் கிளம்புறதுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம். நம்மளால அப்படி எங்கேயும் வெளியே போக முடிய மாட்டுது. நம்ம கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் யார் வீட்லேயும் விடவே மாட்டாங்க. பசங்களை மட்டும் நல்லா எல்லா வீட்லேயும் விட்டுறாங்க வெளியில் போய் ஊர் சுற்றுறதுக்குலாம். பசங்களாம் இந்த மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ஸோட வெளில பண்ண மாட்டோம். அவங்க சின்ன பசங்க எப்பனாச்சு தானே போகிறாங்கன்ட்டு எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. எனக்கு 40 வயசு ஆகுது. நான் வந்து சின்ன பொண்ணு இல்லை. நான் எதுவும் சொல்லலை. இப்போ கூட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு தான் வராங்க. நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ரெசார்ட்டில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வராங்க. சரி நானும் வெளில போகிறேன். அது கொஞ்சம் நார்மலாக சீக்கிரமாக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவோன்ட்டு இல்லை. 12 மணி ஆகுது இன்னுமே வரல. ஈசிஆர்லேருந்து போரூருக்கு வர்றதுக்கு என்ன ரூட்டு? ஆனால் எப்படி தெரியுமா வராங்க? வண்டலூரில் போயிட்டு வண்டலூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போரூருக்கு பைபாஸ் பிடிச்சி கூட வரலாம். அப்படி கூட வரல. வண்டலூரில் அவுட்டர் ரிங் ரோடு ஏறிட்டு அவுட்டர் ரிங் ரோட்டில் போய் பூந்தமல்லியாண்ட போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருது. ஸோ ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்து முக்கியத்துவம். வீட்டில் ஒருத்தி தனியாக குழந்தைய வந்து பார்த்துட்ருக்காளே. வண்டலூரில் கூட ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டுருக்கலாம். ட்ராப் பண்ண வேணாம்னு சொல்லலை. வண்டலூரில் கூட ட்ராப் பண்ணிட்டு நம்மளுக்கு வேலை இல்லைன்னா பரவாயில்ல. இங்கேயும் வேலை இருக்குது, இங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம், வீட்லேயும் இப்படிலாம் பண்ணால் ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் ஆகாமல் ஆகாதா? ஆனால் எதனா ஒன்று பண்ணிவிட்டு இந்த சாக்கு சொல்கிறதுலாம் தான் கேட்டால் அப்படி எரிச்சலாக வருது. நான் கேட்குறேன், வண்டலூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஈசிஆர்
ஈசிஆர்லேருந்து வண்டலூர் வழியாக வந்திருக்காங்க. வண்டலூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் பிடிச்சி போரூர் வந்து இறங்கிட்டு இருக்கலாமே ஈஸியாக டக்குன்னு அப்படின்ட்டு கேட்குறேன். நீ எதுக்கு அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போனேன், சுற்றிக்கிட்டே வர அப்படின்னு கேட்குறேன். வண்டலூர் பெருவளத்தூரில் டிராஃபிக்காக இருக்குமா, அதனால அவுட்டர் ரிங் ரோடு டிராஃபிக் எவ்வளோ நேரம் இருக்க போகுது, அதனால அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்தாங்களாம். இந்த சாக்கெல்லாம் கேட்டால் எப்படி அப்படியே மண்டையில் ஏறுது, அப்படியே டென்ஷன். அதுவும் வர்றது 11 மணிக்கு வரீங்க, எப்படி அந்த டைமில் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும்? சொல்ல வேண்டியதான், ஃப்ரெண்ட்ஸை போய் விட்டுட்டு நல்லா அவங்கெல்லாம் வழி அனுப்பிட்டு பத்திரமா போயிட்டு வாங்கப்பா, சின்ன குழந்தைங்க அவங்க எல்லாரும், அவங்கெல்லாம் வழி அனுப்பி விட்டுட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இவன் குழந்தைய வச்சுட்டு கேட்டு போனான்னு நம்ம ஃபங்க்ஷன் வீட்டில் ஃபங்க்ஷன் போகணுன்னு ஒருத்தி இருக்காளே, அவள் ஃபங்க்ஷன் போனான்னா போகலன்னா என்ன, அதெல்லாம் ஒரு கவலையுமே இல்லை. அவங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நல்லா பத்திரமா அவங்க சேஃபாக அவங்க விட்டுட்டு இங்கே பொறுமையாக வந்து எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைய வந்து ஃபுல்லாக நானே எல்லாத்தையும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு எல்லாமே நானே வந்து போட்டு நானே டென்ஷன் ஆகிருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன், மோஸ்ட்டாக சொல்ல மாட்டேன், இதெல்லாம் இப்படிலாம் நான் பேச மாட்டேன். பட் எனக்கு அப்படியே மைண்டு டென்ஷனாக இருக்கும், அதனால என்னென்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கேன். இங்கே வரவே அப்படியே 1 மணி ஆகிடும். 1 மணி கூட ஆகுமான்னு தெரில, மேலே கூட ஆகும் போல. அதுக்கப்புறம் வந்து அவன் கிளம்பணும். அவன் கிளம்பி ஃபங்க்ஷன் இங்கேருந்து கிளம்பவே 2 மணி ஆகிடும். இங்கேருந்து படூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், மறுபடியும் ஈஸியாக வரைக்கும் படூர் வரைக்கும் போகணும். போகிறதே நாங்கள் 3 மணிக்கு வேணும், நான் இன்னும் காலைன்னு சாப்பிடல வேறு. சரி, இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிப்போம். எது சொன்னாலுமே இங்கே வீட்டுக்கு வந்து என் கூட பேச மாட்டான், கேம் விளையாடி கிடக்குறான். இப்போ பாருங்க சொன்னாலும் சின்ன பையன் இப்போதானே விளையாட முடியும்னு எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்துடுது, சின்ன பையன் தானே அப்படின்னு. ஆயினும் 40 வயசு கேள்வி, நான் வந்து கல்யாணம் உடனே எல்லாமே பொறுப்பாக எல்லாமே எடுத்து பண்ணணும், பொறுப்பாக குழந்தை பார்த்துக்கணும், பொறுப்பாக இருக்கணும். இந்த பசங்க மட்டும் வந்து சின்ன பசங்க, ஒன்றுமே சின்ன பசங்க. ஓகே, ஒரு வேளை ப்ளோ ட்ரை டன். இதுதான் ப்ளோ ட்ரை பண்ணிட்டு மேக்கப் போட்டுருக்கணும் போல. ஃபுல்லாக வேர்த்து கொட்டிருச்சு, எனக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகும் எனக்கு எப்பயுமே. ஓகே மக்களே, ஒரு வழியாக நான் கிளம்பிட்டேன். ஆனால் வேர்த்து தான் போகுது. மேக்கப் காரில் போய் உட்காந்தா கொஞ்சம் சரியாயிடும். என்னோட ஃபைனல் லுக் இதுதான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டேன். இந்த இடத்தையும் வந்து லிப்ஸ்டிக் வச்சு கொஞ்சம் ப்ளஷ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.